ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசி வச்சு சூப்பரான வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஒரு வெஜ்ஜு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு சீரக சம்பா ஒரு 3 டம்ளர் அளவு எடுத்து நான் இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1/4 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது 1/4 கப்பு. பீன்ஸு, கேரட்டு, நம்மக்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா இந்த வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது சீரக சம்பா அரிசின்றதுக்குனால நம்ம தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றணும். இல்லைனா சாதம் குழஞ்சி வந்துடும். இப்போது நம்ம 3 டம்ளர் எடுத்துருக்கோம்னா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நம்ம காய்கள்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ இது நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சீரக சம்பா அரிசி கழுவி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதித்து வரட்டும். இந்த தண்ணியும் அரிசியும் ஒரே பதமாக ஒரு அளவுக்கு லெவல் வரும்போது குக்கர் மூடியை மூடிக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு உதிரியாக சாதம் வரும். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்குன்ட்டு. பார்க்கும்போதே நல்லா தெரியும். நல்லா காய்கள்லாம் நல்லா உதிரியாக சாதம் வந்திருக்கு. இதை பாருங்கள், சூப்பரான நமக்கு ஒரு வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம காரம் கூட அளவாக போட்டிருக்கோம். ரொம்ப காரம்லாம் இல்லாமல் நல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட நம்ம குக்கர்லேருந்து இறக்கும்போது கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்ல சாதம் வந்திருக்குன்னு பாருங்கள். காய்கறிகள் வெந்துட்டு சாதமும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. நல்லா ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி அளவுக்கு சூப்பராக வரும். நல்லா வாசமாகவும் சாதம் செய்யும்போதே அவ்வளோ நல்ல ஒரு மனம் வருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி, வெங்காயம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வேறு எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.